2 குருவலை மீன் இந்த விலை மீனை வச்சு வறுத்தரைச்ச மீன் குழம்பு எப்படி செய்ய போகிறோன்னு இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி, எப்படி இருக்கு பாருங்க அந்த மசாலோட சேர்ந்து. சூப்பர். ரெண்டு குருவலை மீன் இந்த விலை மீனை வச்சு வறுத்தரைச்ச மீன் குழம்பு எப்படி செய்ய போகிறோன்னு இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வறுத்தரைச்ச மீன் குழம்பும் அந்த பச்சை கேட்குற மீன் குழம்புக்கு என்ன வித்தியாசம்? வறுத்தரைச்சி வைக்க குழம்பு கவிச்ச மிச்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், டேஸ்ட்டும் கூடுதலாக இருக்கும். பச்சைக்கு வைக்கிறது கவிச்சி அடிக்கும், டேஸ்ட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். வறுத்தரைச்ச மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள்: உள்ளி, மசாலு, மல்லி, வத்தல், கருவேப்பிலை, வறுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஜீரகம் போட்டு கிண்டி இறக்க வேண்டியதுதான். மசால் தயாராச்சு. இதே மிக்சியில் போட்டு வேலை பார்க்கணும், அடிக்கணும். ஒரு மூடி தேங்காய்,
தண்ணி, கொஞ்சம் தண்ணி, 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, மிக்சியில் மசாலா அரைப்போம். அம்மா, இப்போ இந்த அரைச்சி வச்சிருக்க மசாலில் வந்து இது எத்தனை பேர் சாப்பிடலாம்? 2 வேளைக்கு 5 பேர் வச்சு தாராளமாக சாப்பிடலாம். அரைச்சி வச்ச மசாலா தட்டுறேன். அப்புறமா கரைச்சி வச்ச புளி, அப்புறமா உப்பு, தேவைக்கு உப்பு, அப்புறமா அதில் போடக்கூடியது தக்காளி, பச்சை மிளகு, கருவேப்பிலை. தண்ணி, கலக்கி அடுப்பில் வைக்க வேண்டியதுதான். மீன் குழம்பு அடுப்பில் வச்சாச்சு, இனி வேகட்டும். அப்புறமா மூடி வச்சு கொதிக்க வைப்போம், நல்லா வேக வைப்போம் மீனை. இப்போ மீன் பொரிக்க தேவையான மசால் பொடி, 2 ஸ்பூன் வத்தல் பொடி, 1 ஸ்பூன் சிக்கன் பொடி, 1/2 ஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் நல்ல மிளகு பொடி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ எல்லா மசாலும் போட்டு இது மீன் பொரிக்க மசால் ரெடி ஆக்கியாச்சு, ரெடி பண்ணிட்டோம். அப்புறமா இனி மீனில் அப்ளை பண்ண வேண்டிய வேலை தான் உண்டு. அப்ளை பண்ணி 1/2 மணிக்கூர் ஊற வைக்கணும் இதை. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் தாளித்து அந்த குழம்புல விட்டுருவோம், தாளிப்பு கொஞ்சம். மீன் குழம்பு சுவையாக இருக்கும். வறுத்து வச்ச மீன் குழம்பு ரெடி. ரெடி.
நண்பா எப்படியோ ஒரு வழியாக செம்மையாக சாப்பாடெலாம் ரெடி ஆகிடுச்சு. அம்மா வந்து வறுத்தரைச்ச குழம்பு வேறு லெவலில் வச்சுருக்காங்க. ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெள மீனையும் குருவலை மீனையும் சூப்பராக ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே கண்டிப்பாக டெம்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கே பயங்கர பசி, ரொம்ப டெம்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் வச்சு சாப்பிட போகிறேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சாப்பிட்டு சொல்லலாம். மண் சட்டியில் செஞ்ச ஒரு மீன் குழம்பு. என்ன ஒன்றே ஒன்று மிஸ்ஸு, கையாலே அந்த மசாலா அரைச்சி வைக்கும்போது அந்த கிராமத்து ஸ்டைலில் வரும்போது பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு மீன் எடுத்து வச்சாச்சு. அப்புறம் சூப்பரான ஒரு மீன் துண்டு, பொரிச்ச மீன் துண்டு அப்படியே நல்லா விரவி சூடாக இருக்குது. ஆஹா, எப்படி இருக்கு பாருங்கள் இந்த மசாலோட சேர்ந்து. சூப்பர். பொதுவாகவே அம்மா செய்கிற சாப்பாடு ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னைக்கு வீடியோக்காக செஞ்சது வந்து இன்னும் சூப்பராக இருக்குது. சூப்பர். இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. கண்டிப்பாக வேறு லெவலாக இருக்கும். நான் இப்போ சாப்பிட போகிறேன். டாடா பாய்.